Hello everyone, welcome to Bangalore Om YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோனா ரெசிபி வீடியோ கிடையாது. இன்னைக்கு சண்டேன்றதுனால நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எங்கேயும் இல்லைங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிற கால பைரேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் 3 o'clock கிளம்பி 5 o'clock 5:30 அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா, கூகுள் மேப் போட்டு அந்த கோயிலுக்கு ரூட் போட்டு வந்தோம். கால பைரேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரூட் போட்டு வந்தோம். அங்கே 2 கால பைரேஸ்வரர் இருக்கார் போல இருக்கு. நாங்கள் நினச்சது பெரிய கோயில், ஆனால் எங்களை இந்த கூகுள் மேப் கூட்டிகிட்டு வந்தது ஒரு சின்ன கோயில். அதுவும் கால பைரேஸ்வரர் கோயில் தான். அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, அங்கே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி இந்த டெம்பிளுக்கு வர்றதுக்கு வழியெல்லாம் ரூட் கேட்டு வந்தோம். ரூட் கேட்டு இந்த கோயிலுக்கு சேர்றதுக்கு 7:30 ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாகவே ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோயிலுள்ள என்டர் ஆயாச்சு. சுவாமிஜியோட உருவப்படம் பெருசாக வச்சுருக்காங்க. கால பைரேஸ்வரர் சிலை இருக்குது அவருக்கு முன்னாடி. அவங்களுக்கு எதிர்க்க நம்ம கோயில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பைரவருடைய வாகனம் சிலை இருக்கு. அவருக்கு முன்னாடி நந்திகேஸ்வரர் இருக்காரு. நந்திகேஸ்வரர் இருந்தாலே நந்திக்கு முன்னாடி சிவன் இருப்பார் இல்லையா? சிவன் இருக்காரு, பெரிய சிவன் இருக்காரு உள்ள. சிவனை தரிசனம் பண்றதுக்காக எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க. வெளியே இப்படி நின்று சுத்தி பார்க்கறதுக்கே அவ்வளோ அமைதியா, மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் அந்த பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த கோயிலுக்கு இப்போ வாங்க நம்மளும் உள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். கோயில் உள்ள போகும்போதே விநாயகரை கும்பிடாம போக முடியுமா? அவரை கும்பிட்டுக்கலாம். அவரோட ஸ்லோகம் சொல்லலாமா? நான் நம்ம தமிழிலேயே ஸ்லோகா சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் என் கூட சொல்லுங்க. 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகா போற்றி, விநாயகா போற்றி, விநாயகா போற்றுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அங்க உள்ள மூலஸ்தானத்துல சிவனை கும்பிட்டுட்டு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம்னா மரத்தடியில சிவலிங்கம் வச்சிருக்காங்க. அங்க நாங்க அபிஷேகம் பண்ணோம். அபிஷேக பிரியர் தானே சிவன். நம்ம கையால சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கோயிலில் எங்களுக்கு அது கிடைச்சிது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த கொடுப்பனை கிடைக்கும். நீங்கள் இப்போ நாங்கள் அபிஷேகம் பண்ணதை நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. என் கூடவே நீங்களும் ஓம் நம சிவாயா சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஆத்மார்த்தமா சாமியை கும்பிட்டுக்கோங்க. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், தீர்க்க முடியாத கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டத்தை தீர்ப்பவர் தான் இந்த கால பைரேஸ்வரர். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா தேய்பிரை அஷ்டமியில் நம்ம தொடர்ந்து சாமியை வழிபாடு பண்ணின்னு வந்தோம்னா அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கால பைரேஸ்வரர் தீர்த்து வைப்பாரு. நான் இந்த கோயிலுக்கு மன அமைதியோட வீடு திரும்பினேன். உங்களுக்கும் அந்த மன அமைதி கிடைக்கணும்ட்டு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சாந்தி. தன்னோ பைரவ பிரச்சோதயாத்.